அதுதான் சொல்றேன். அது இதுக்கப்புறம் தானே தெரியும். இதுக்கப்புறம் தானே எல்லாமே தெரிய வரும். யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா எதிர் பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா 21 எலெக்ஷன்லயும் நாங்க அதே தான் பண்ணோம். நாங்கள் கண்டிப்பாக எதிர் பிரச்சாரம் பண்ணோம். பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியல்லேருந்து அவங்க 2 பேரும் அகட்டணும். ஒரு பச்சவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, 26க்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள். இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு. இப்போ பிஜேபியில் வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்லை ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க? யார் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க 26 எலெக்ஷனுக்கு? சொல்லுங்க சார். கூட்டணிங்களா அவர் சிஎம் கேண்டிடேட் தானே 2016 சொல்லிட்டு இருக்காரு. இப்போ யார் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க 2026 எலெக்ஷன்ல? இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாரா, நிற்க மாட்டாரா? இல்லை என்ன அவரோட கோரிக்கை என்னவா இருக்கு? என்ன கோரிக்கை வச்சு இப்போ அவர் கூட்டணி போனாரு? இப்போ வந்து பாஜக சின்னத்தில் நிற்பாரா இந்த தேர்தலில், இல்லை மாமல்ல சின்னத்தில் நிற்பாரு? எந்த சின்னத்தில் நிற்பாரு? என்ன சார்? இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க நடுவில் அறிக்கை விட்டுருக்காங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஃபைனல் இவங்க எந்த சின்னத்துல நிப்பாங்க? அதுதான் சொல்றேன். இவர் என்னென்ன அடிப்படையில் இவர் இந்த கூட்டணியை வச்சாரு, மக்களுக்கான நலன் என்ன பேசினார் இந்த கூட்டணிக்காக? இவர் வந்து முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும். நேற்று இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது, பாஜகல பேசுறது, இப்படி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும்? அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? இந்த சமுதாய மக்களுக்காக 40 ஆண்டுகளா காடி வெட்டியார் அவர்கள் போராடினாரு. பாட்டாளி மக்கள் கட்சினா காடிவெட்டி குரு தான், காடிவெட்டி குருன்னு பேர் வச்சு அது மறுபேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருந்தது. இந்த சமுதாயத்துக்காக 30 ஆண்டுகளாக ஒரு போராடினாரு. 10 வருஷம் சிறையில் போச்சு, 10 வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டலில் போச்சு. நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் யார் கேள்வி கேட்பாங்க? எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. அதனால தான் நான் தைரியமா உட்காந்து பேசுறேங்க. எல்லாருமே ஆதரவா இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன். எல்லாருமே அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க. இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டினா யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. அதான் சொல்ற சூழ்நிலை கைதி எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க மேல வழக்கு இருக்கு. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல. பேசிட்டு இருக்கோம். அதுக்கான கால நகர் அதுக்கான சிச்சுவேஷன் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. போ பாப்போம் எப்படி பண்றோம். ஆமா, நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க. நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க. क्वेश्चन கேளுங்க. இல்ல பாஜகவோட போனதே கொஞ்சம் கேவலமான செயல் தான் எங்களை பொறுத்த வரையும். ஏன்னா அந்த வன்னியருக்காக அப்பா எவ்வளவோ வந்து உழைச்சிருக்காங்க. அந்த டொனேஷன் இல்லாம ஒரு வன்னியர் அறக்கட்டளை கட்டி பசங்கள்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினது. இப்போ வந்து 2 லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க. ஒன்று இந்த 25 குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை. வன்னியருக்காகவும் எதுவும் பண்ணல. அப்பா புள்ள 2 பேருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் பிஜேபி போயிருக்கலாம். பிஜேபி போனப்போ கூட நீங்கள் ரிசர்வேஷனுக்காக பேசலை, வன்னியர்களுக்காக எதுவும் பேசலை. அப்படி இருக்குள்ள அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி உங்கள் பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாமே. ஆமாம், எங்களோட நிலைப்பாடு இதுதான்.